தலைவன் முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சியை காட்டுவாங்க. அந்த குற்ற உணர்ச்சியே போதுமான அளவுக்கு அந்த ஆதிக்க சமூகத்தினுடைய மனசாட்சியை உசுப்பி இருக்கும். ஒரு பேட்டியில சமீபத்தில் மாரி செல்வராஜ் சொல்றாரு, உண்மையில பைசன் படம் தான் நான் வந்து எடுத்திருக்க வேண்டிய 2வது படம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே அவர் எடுத்திருந்தாருன்னு வச்சுங்களேன், மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையே வேற மாதிரி திசை மாறி போயிருக்கும்னு நம்ம சொல்லலாம். திறமை கொண்ட ஒரு கபடி வீரன், ஒரு நல்லா மேலே வரணும்னு நினைக்கிறவன், அவன் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூட அவனுக்கு உதவி பண்ணி மேலே கொண்டு வரணுன்ற எண்ணம் வந்து எந்த ஜாதி அந்த இளைஞனை ஒடுக்குவதாக சொல்கிறாரோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்களும் இருந்தது அப்படிங்கிறத போதுமான அளவு இந்த படத்தில் அவர் காட்டியிருக்காரு அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த பிடி மாஸ்டர் வந்து அந்த பையனை வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது சொந்த ஜாதிக்காரங்களே சொல்கிறாங்க, இவனையெல்லாம் ஏன்டா வண்டியில் ஏற்றணும்னு கேட்கும்போது, ஏய் போடா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஹரிநாடார் இவ்வளோ பெரிய வீடியோ ஒன்று போட்டு எதிர்ப்பு காட்டியிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா, நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வெங்கடேச பண்ணையாரை வந்து காட்டுறதை விட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியன் வந்து குளோரிஃபை பண்ணி காட்டியிருக்காரு. அவர் மேலே இருக்க பல குற்றச்செயல்களை மறைச்சிட்டார் அப்படின்றது தான். அப்போது